ஜூலை 15 அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழகம் எங்கிலும் இருக்கக்கூடிய அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களாலும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில கல்வி வளர்ச்சி நாள் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம ஒரு சிறப்பு வினாடி வினா அப்படிங்கிறது ஒரு 20 நிமிடம் மட்டும் 20 நிமிடம் 10 ஹாலுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத பார்ப்போம். அதையும் நம்ம குயிக்கா பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் இருக்கு. எக்கனாமிக்ஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு யூனிட் 5 6 அப்படியே டயரமால் இருக்கீங்க. யூனிட் 6 என்ன யூனிட் படிக்கணும்னே தெரியாம தான் படிக்கிறீங்களா? கன்ஃபார்ம் பண்ணுங்க. யூனிட் 6 எக்கனாமிக்ஸ் யூனிட் 5 சரியா? யூனிட் முதல்ல தெரிஞ்சுக்கணும். யூனிட் 1 சயின்ஸ், யூனிட் 2 ஜியோகிராஃபி, யூனிட் 3 ஹிஸ்டரி அண்ட் அயனம், யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி, யூனிட் 5 எக்கனாமிக்ஸ், யூனிட் 6 யூனிட் 5 என்னவா ஆரம்பிச்சிருது? தமிழ்நாடு அப்படிங்கறதனுடைய எக்கானமி அண்ட் ஆல்சோ அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா? யூனிட் 6 தான் அது. ஹிஸ்டரி அண்ட் தமிழ்நாடோட ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் அண்ட் லிட்ரேச்சர் இதெல்லாம் வரும். கிளாரிட்டி இருக்கணும். ஸோ டைரக்ட் கொஸ்டின் கோஸ் டு ஆன்லைன். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கோஸ் டு ஆன்லைன். ஜூலை 15 அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு தெரியும். அவர் எந்த வருடம் பிறந்தார்? when he was born. ஆன்லைன்ல தெரிஞ்சா கை மட்டும் உயர்த்தணும். உயர்த்துறாங்களா? என்ன தெரியாம இருக்கே. சரி ஓகே, நிறைய பேர் உயர்த்துறாங்க. சரி ஸ்வீட்டி சொல்லலாம். அந்த அக்கா கை வருது இல்லையோ? இதுதான் ப்ராப்ளம். ஏதாவது சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. நீங்க தவமணி அக்கா சொல்லுங்க. சார் ஜூலை 15 1903 சார். 1903ங்க. 1903 தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப இது எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்லயே வருவாரு. அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் புக்ல தமிழ்லயே வருவாரு. ஜெனரல் ஸ்டடீஸ் வருவாரு. ஜியோகிராஃபில அணைகள் கட்டினதுல வருவாரு. எக்கனாமிக்ஸ் அப்படிங்கறதுல என்எல்சி எக்கனாமிக்ஸ்ல என்எல்சி நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன் உருவாக்குனதுல வருவாரு. இவரை எல்லா சப்ஜெக்ட்லயும் நம்ம கோஆர்டினேட் பண்ணி படிச்சுக்கலாம். புரியுதா நான் சொல்றது? அப்ப கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள் ஜூலை 15. அவர் பிறந்த வருடம் 1903 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆஃப்லைன்ல உங்களுக்கான டைரக்ட் கொஸ்டின். அவர் எந்த மாவட்டம் எந்த ஊர்ல பிறந்தார்? கான்சியஸா இருக்கீங்களா? நான் தெரிஞ்ச என்ன சொன்னேன்? கை உயர்த்தணும் தான் சொன்னேன். எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு தெரியணும், தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மணிகண்டன் சொல்லப்பா. அது மாவட்டம் இல்லையே. நான் கேட்டது மாவட்டம் ஊரு. விருதுநகர் தான் மாவட்டம். என்ன? விருதுநகர். ஊரு விருதுப்பட்டி. அப்ப விருதுநகர் மாவட்டம் விருதுப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல 1903 ஜூலை 15 அவர் பிறந்தாரு. உள்வாங்கிட்டீங்களா? நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கணும். ஒருவேளை மறந்திருந்தாலும் பரிச்சயப்படுத்துறதுக்கு தான் இந்த வினாடி வினா. ஒவ்வொரு நாளும் சிறப்பு வினாடி வினா அப்படிங்கிறது இருக்கு. அன்னைக்கு சிறப்பு நாள் இருந்துச்சுன்னா அன்னைக்கு சிறப்பு. கடைசியா மக்கள் தொகை தினம் பார்த்தோமா ஜூலை 11. அன்னைக்கு நம்ம மக்கள் தொகையை பத்தி டீடைலா பார்த்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எங்க ஆன்லைன்ல உங்களுக்கான டைரக்ட் கொஸ்டின். இவர் எந்த வருடம் அப்படிங்கிறது எந்த நாள்ல இறந்தாங்க? எந்த வருடம் எந்த நாள்ல இறந்தாங்க? ஆன்லைன்ல இருக்கிறவங்க பேர் சொல்லுங்க. மெய்மதிவாம் சொல்லுங்க. எந்த நாள் எந்த வருடம் இறந்தாங்க? அக்டோபர் 2 1975 இறந்தாங்க. அக்டோபர் 2 1975 அப்படிங்கிற ஒரு நாள்ல தான் அவங்க இறந்தாங்க. அக்டோபர் 2 அப்படின்னு சொன்னாவே காந்தியோட பிறந்த நாள் அப்படிங்கிறது இருக்கு. கர்ம வீரர் காமராஜரோட நினைவு நாள் இருக்கு இல்லையா? அதே போல 1975 அப்படிங்கிற வருடம் தான் இறந்திருக்கிறாங்க. முதல் உலக கோப்பை கிரிக்கெட் நடைபெற்ற ஆண்டு 1975. இந்தியாவினுடைய முதல் செயற்கைக்கோள் அப்படிங்கறது ஏவப்பட்ட ஆண்டு 1975. ஆரியப்பட்டா ரஷ்யாவில இருந்து அனுப்பப்பட்டது 1975. இதெல்லாம் முக்கியமா அசோசியேட் பண்ணிக்கணும். அடுத்த வருஷமே இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்திருப்பாங்க. சமீபத்தில் இருந்த எஸ் ஜானகி அம்மாவுக்கு பத்ம பூஷன் எந்த வருஷம் கொடுத்தாங்க? 13. அதை வாங்க மறுத்தாங்களா? வாங்க மறுத்ததற்கான காரணம் பாரத ரத்னா அப்படிங்கிறது இன்னும் கொடுக்கப்படலை என்ற ஒரு விஷயம் இருக்கட்டும். காலம் தாழ்த்தி கொடுக்கறாங்க.
ரொம்ப காலம் தாழ்த்தி இந்த விருது எனக்கு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க? 4 விருதுகள் வாங்கியிருக்காங்க. எத்தனை ஆயிரம் பாடல்கள் படிக்காங்க? 48,000 பாடல்கள். எத்தனை மாநில அரசு விருதுகள் வாங்கியிருக்காங்க? 33க்கு மேல. ஆமா, மாநில அரசு விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ இது வந்து உங்களுக்கான டைரக்ட் கொஸ்டின், ஆஃப்லைன் உங்களுக்கான டைரக்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? சோ கர்ம வீரர் காமராஜர் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய முதல்வராக எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறது பதவி வைத்தார்? எல்லாருமே பொதுவா சொல்றீங்க. சரியா? வித்யாலட்சுமி 9 ஆண்டுகள். எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை? 54 இருந்து 63 வரை. 54 இருந்து 63 வரை அவர் வந்து பதவியில இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ எதற்காக அப்படின்னு சொல்லப்படுது? ஆன்லைன் உங்களுக்கான டைரக்ட் கொஸ்டின். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் எதற்காக 63 அப்படிங்கிற காலகட்டத்தில் தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்தார்? ஆன்லைன்ல இருக்கிறவங்க குளோரினா அக்கா சொல்லுங்க. குளோரினா. எஸ் சார், இளையவர்களுக்கு வந்து பதவியில வந்து அவங்களுக்கு வாய்ப்பு, இளையவர்களுக்கு பதவியில வாய்ப்பு கொடுக்கிறது. சோ பெரியவங்க, முதியோர்கள் அப்படி சொல்லக்கூடியவங்க, அல்லது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா எல்டர்ஸ், அவங்க வந்து தன்னுடைய பதவியை விட்டு கொடுக்கிறது அப்படிங்கிறது. இந்த திட்டத்துக்கு என்ன பேரு? திட்டம். காமராஜர் திட்டம். என்ன திட்டங்க? காமராஜர் கே திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காமராஜர் திட்டம் படிச்சு வந்துடணும். முக்கியம், எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் முக்கியம். காமராஜர் கர்ம வீரன் அழைக்கப்படுறாரா? பெருந்தலைவர் அழைக்கப்படுறாரா? கல்வி தந்தை அழைக்கப்படுறாரா? படிக்காத மேதன் அழைக்கப்படுறாரா? கருப்பு காந்தி அழைக்கப்படுறாரா? கருப்பு காந்தி, தென்னாட்டு காந்தி. சொல்லுமா? தன்னலமற்ற தலைவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கிங் மேக்கர், படிக்காத மேதை, கிங் மேக்கர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஏன்னா இவரால ஒரு 3 மிகப்பெரிய அதமாக இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கறத உருவாக்கி இருக்கிறாங்க. ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் சோ அவருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சோ முக்கியமா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரதமரான ஆக்குனதுல இவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது முக்கியமானது அப்படி சொல்லி பார்க்கிறோம். சரியா? சோ ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எங்க ஆன்லைன் உங்களுக்கான டைரக்ட் கொஸ்டின், ஆன்லைன்ல ஆஃப்லைன் உங்களுக்கான டைரக்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது. சோ 9 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வந்து பதவி வகிச்சிருக்கிறார் அப்படி சொல்லி சொல்றோம். முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிங் மேக்கர் அப்படிங்கிறது லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, சோ அவங்கள பதவியில அமர்த்தினார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காமராஜர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய அப்பா பெயரு என்ன? ருத்ரா. குமாரசாமி நாடார். குமாரசாமி நாடார். இப்ப நாடார் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் அப்படிங்கிறது தமிழகத்துல தவிர்க்கப்பட்டிருக்கு. சோ சாதி பெயரை பின்னோட்டு பெயரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப குமாரசாமி. அம்மா பேர் என்ன? சிவகாமி அம்மையார். அப்பா பேரு குமாரசாமி, அம்மா பேரு சிவகாமி அம்மையார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஆன்லைன் உங்களுக்கான டைரக்ட் கொஸ்டின். காமராஜர் அப்படிங்கிறவரு ரொம்ப முக்கியமா ஒரு திட்டம், உணவோடு சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் அப்படிங்கறத உருவாக்குனாரு. அவரு செய்த திட்டம் என்ன? ஆன்லைன்ல இருக்கிறவங்க ஸ்வீட் ஏக்கா சொல்லலாம். மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? மதிய உணவு திட்டம் ஆன்லைன்ல. ஸ்வீட்டி ஆஃப்லைன்ல 1956 அப்படிங்கிறது எந்த ஊர்ல அறிமுகப்படுத்துறாங்க? எட்டயபுரம். யாரு பிறந்த ஊரு? தேசிய கவி பாரதியார் பிறந்த ஊரு எட்டயபுரம் அப்படிங்கறதுலதான் 1956 அப்படிங்கறதுல மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் சத்துணவு திட்டம் அப்படிங்கிறது எப்ப? 1982. அது எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார் சத்துணவு திட்டம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம் எப்ப? 2022 அப்படிங்கறது செப்டம்பர் 15 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். காலை உணவு திட்டம் எந்த ஊர்ல முத அறிமுகப்பட்டது? மதுரை சிம்மக்கல். எங்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது? திருவாரூர். திருவாரூர்ல திருக்குவளை அப்படின்ற இதுலதான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப இவருக்கு பாரத ரத்னா விருது எப்ப கொடுத்தாங்க? 1976. இவருடைய பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? தெரிஞ்சவங்க? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 1966. 1966ல இந்தியன் பாலிட்டில என்ன கமிட்டி இருக்கு? ஸ்டீவால்ட் கமிட்டி. அப்ப அந்த ஸ்டீவால்ட் கமிட்டி எதோடு தொடர்புடையது?
மத்திய மாநில அரசு உறவுகள், மத்திய மாநில அரசு உறவுகள், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்காக ஏற்படுத்தப்பட்ட மிக முக்கியமான முதல் கமிட்டி ஸ்டீவால்ட் கமிட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கார்த்திகா 1966 எக்கனாமிக்ஸ்ல 5 இயர் பிளான்ல என்ன நிகழும்? பிளான் ஹாலிடே. 1966 டு 1969 பிளான் ஹாலிடே அப்படிங்கிறது நடைபெறும். கைலுளி 1966 அப்படின்னு சொல்லக்கூடியதுல மிக முக்கியமா ஒரு கமிட்டி ஃபார்ம் ஆகுறாங்க. 1966 69 அந்த காலகட்டத்தில் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது அந்த பீரியட். எஸ், 1966 அபிநயா ஏஆர்சிங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன். 1966 69 அந்த காலகட்டத்தில் நியூசிலாந்து அப்படிங்கிறதுல இருந்து நம்ம எடுத்திருப்போம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன், அதாவது வேலையே பயிரை மேவுவது போல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தவறு செய்தா அவங்களை தண்டிக்கிறதுக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படிங்கிற கொண்டு வந்தாங்க. ஒம்பட்ஸ்மேன் குறைகள் அதிகாரின்னு கொண்டு வந்தாங்க. லோக்பால் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் முக்கியமானது அப்படி சொல்லி பார்க்கிறோம். சரி தம்பி சொல்லுங்க, பசங்க சைட்ல இருந்து சொல்லுங்க. காமராஜருடைய பெயர்ல நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல ஏர்போர்ட் இருக்கு? சென்னையில டொமஸ்டிக் இருக்கு. சென்னையில டொமஸ்டிக். அப்ப இன்டர்நேஷனலுக்கு அறிஞர் அண்ணா, இன்டர்நேஷனலுக்கு அறிஞர் அண்ணா. அப்ப டொமஸ்டிக்கு கர்ம வீரர் காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் அவருடைய பேர்ல தான் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கர்ம வீரர் காமராஜர் அவருடைய பேர்ல அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். யாரு சொல்லுவா? இவருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரி. உங்களோட அப்பா வந்து ஒரு வியாபாரி. என்ன வியாபாரம் செய்தாங்க? சோ முக்கியமா டெக்ஸ்டைலா? இல்ல மாமா வச்சிருப்பாங்களா? சரி, தேங்காய் வியாபாரங்க, கோகனட். சரி, இந்த லேண்ட் ஆஃப் கோகனட் அப்படின்னு அழைக்கக்கூடிய மாநிலம் எது? கேரளம். கேரளா இல்ல, கேரளம். கேரானா என்னது? கோகனட்னு அர்த்தம். கேரானா கோகனட், கேரானா கோகனட், ஆலம்னா லேண்ட். அப்ப கேரளம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. சோ இவர்களுடைய பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் என்ன? காமாட்சி. சரியா, காமாட்சி. காமாட்சி. அதே மாதிரி செல்லம்மா வர ராசான்னு அழைப்பாங்க. செல்லம்மா அவர் எப்படி இருப்பாங்க? ராசா அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடியது மிக முக்கியமானது. இவருடைய அப்பா எந்த வயதுல இவர் வந்து காலமாயிருப்பாரு, அதனால அந்த பொறுப்பை இவர் எடுத்துக்குவாரு. 6 years old. When he was 6 years old, 6 வயதாக இருந்த போது இவருடைய தாத்தாவும் தந்தையும் அடுத்தடுத்து காலமானதை தொடர்ந்து இவருடைய தாயார் குடும்பத்தை சமாளிக்க தள்ளப்பட்டார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். சரி, இவர் தன்னுடைய படிப்பை எந்த வயதில் விட்டாரு? When he was 12 years old. 12 வயது. 12 வயது இருக்கும்போது பள்ளி படிப்பை விட்டார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். சரியா, இது முக்கியமானது அப்படி சொல்லி பார்க்கிறோம். சோ இவர் ஆரம்ப காலத்துல பாரதி ஆசிரியராக பணியாற்றிய ஒரு பத்திரிகையை படிச்சுட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றோம். எந்த பத்திரிகையை படிச்சுட்டு வந்தாரு? சுதேசமித்திரன். எந்த மித்திரன்? சுதேசமித்திரன் அப்படிங்கறத தொடர்ந்து அவர் படிச்சுட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இவங்க அன்னிபெசன்ட் அம்மையார் ஏற்படுத்திய ஒரு முக்கியமான இயக்கத்தால ஈர்க்கப்பட்டார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டுங்க. என்ன மூவ்மெண்ட்? ஹோம் ரூல் மூவ்மெண்ட். எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ஸ்ல காமராஜர் வர்றாரு. தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளுடைய வரலாறுல காமராஜர் வராரு. சரியா, திட்டங்கள் அப்படிங்கிற எக்கனாமிக்ஸ்ல காமராஜர் வராரு. தமிழ் பாட புத்தகத்துல காமராஜர் வராரு. புரியுதா? என்எல்சி அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ். இந்த மாதிரி என்எல்சி மாத்திரம் இல்ல, நிறைய திட்டங்களோட எக்கனாமிக்ஸ்ல வராரு. சோ நல்லா புரிஞ்சு படிங்க. அப்ப அன்னிபெசன்ட் நடத்தி வந்த தன்னாட்சி இயக்கத்தால் ஒரு இயக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பங்கிம் சந்திர சட்டர்ஜி. சோ வந்தே மாதரம் அப்படிங்கிற நூல் அவர் வந்து படிச்சிருக்கிறாரா? பாரதியாரோட கவிதைகள் எல்லாத்திலுமே அவர் படிச்சிருக்கிறார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். வைக்கம் போராட்டம் அப்படிங்கறதுல தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்கிறாரு. சோ 1924 அப்படிங்கிறது. ரவுலட் சட்டம் அப்படிங்கறத எதிர்த்து இருக்கிறாரு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து இருக்கிறாரு. தம்பி கவனிங்க. சோ ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்ல அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா சேர்வதாக முடிவு செய்யறாரு. சோ காங்கிரஸ் மீது அவருக்கு அந்த மாதிரி இருக்கிறது. சரி, காந்திஜிய அவர் மதுரையில எந்த தேதியில எந்த வருடத்துல முதல் முறையாக காமராஜர் அவர்கள் சந்தித்தார்? 1921 செப்டம்பர் 21. 1921 செப்டம்பர் 21 அப்படிங்கிற டேட்ல மதுரையில காமராஜர் மகாத்மா காந்தி அவர்களே சந்திச்சாரு அப்படி சொல்லி பார்க்கிறோம். சோ காந்திஜியினுடைய எந்த 2 கொள்கைகள் காமராஜரால் ஈர்க்கப்பட்டது? ஆன்லைன்லயும் சொல்லலாம், ஆஃப்லைன்லயும் சொல்லலாம். ஆன்லைன்ல அப்படியே அமைதியா கம்முன்னு இருக்கீங்க. காந்திஜியினுடைய எந்த 2 அந்த மாதிரி பிரின்சிபல்ஸ், காந்திஜி அவருடைய பிரின்சிபல்ஸ் நம்முடைய காமராஜரால் ஈர்க்கப்பட்டது?
ஒன்னு மது ஒழிப்புங்க, 2 காதி அதோட பயன்பாடு, காதி பயன்படுத்துறாங்க, காதியான ஆனல் உடைகள். 3 அப்படிங்கிறது அன்டச்சபிலிட்டி, எராடிகேஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு. இந்த 3 காரியங்கள் காந்திஜியினுடைய கொள்கைகள். இத காமராஜர் வரவேற்கிறார், அதை ஆதரிக்கிறார். மது ஒழிப்பு அப்படிங்கிறது, நோ ட்ரக்ஸ். 2வது என்ன சார் அப்படின்னு சொன்னா காதி அப்படிங்கறதனுடைய பயன்பாடு, காதியால் அணிந்த துணிகள் அப்படிங்கறத பயன்படுத்துறது. 3வது எராடிகேஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. எராடிகேஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் இது ஆர்டிகல் 17. நல்லா பேசுங்க. ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது தீண்டாமை ஒழிப்பு. 15 யாரையும் பாகுபடுத்தக்கூடாது. 14 சட்டத்தின் அனைவரும் சமம். 16 இடஒதுக்கீடு. 18 வட்டங்கள் ஒழிப்பு. டெய்லி 10 படிச்சா கூட 30 நாள்ல முடிச்சிடலாம். இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் டெய்லி 10 கூட. எனக்கு ஆர்டிகல்ஸ் எல்லாம் கஷ்டமா இருக்கு, அதில் போய் கேட்டு வச்சுட்டாங்க. அப்படி 10 படிச்சா ஈஸி தான். எதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிறிது சிறிதாக உள்ள ஏத்தும் போது அது எளிமை. அன்னன்னைக்கு நடத்தும் போது அன்னன்னைக்கே படிச்சுட்டா எளிமை. நிறைய சேர்த்து வச்சு படிக்கிறதா இருந்தா கஷ்டம். பரீட்சைன்னு சொன்னாதான் நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னா அது வந்து இங்க ஒத்து வராது. டெய்லி படிச்சிடணும், கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒத்துழைமை இயக்கத்துல அவர் கலந்து கொண்டாரா? எஸ். அதனால வேல்ஸ் இளவரசர் அப்படிங்கிறவரு வந்தாரு. வேல்ஸ் இளவரசர் சென்னை, அதை பார்க்கறதுக்காக அவர் அங்க போயிருந்தாரு அப்படிலாம் நம்ம பாக்குறோம். ரொம்ப முக்கியமானது உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கறது வந்து 1930 தமிழ்நாட்டுல யாருடைய தலைமையில நடந்துச்சு? ராஜாஜி அவருடைய தலைமையில. எங்க இருந்து எங்க வரைக்கும் போனாங்க? திருச்சி டு வேதாரண்யம் போனாங்க. அதுலயும் காமராஜர் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தாரு. எஸ். அதனால 2 வருடம் அலிப்பூர் அப்படிங்கிற ஒரு ஜெயில், அலிப்பூர் ஜெயில் அப்படிங்கறதுல அவர் அடைக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 2 ஆண்டுகள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட போது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5. 1931 மார்ச் 5. 1931 மார்ச் 5 அப்படிங்கிறது காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட போது. அதனால விடுவிக்கப்பட்டவர் யாரு? கர்ம வீரர் காமராஜர். அதனால அந்த மாதிரி இருக்கிறது. இவருடைய அரசியல் குருனர் சத்தியமூர்த்திங்க. இவருடைய அரசியல் குரு யாரு? சத்தியமூர்த்தி, தர்மசீலர், அந்த மாதிரி சத்தியமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. காமராஜரோட பீரியட்ல இன்னொருத்தரும் முக்கியமாக கவனிக்கப்பட்ட ஒரு அமைச்சர் யாரு? கக்கனுங்க. அதிகமா பேசப்படுது. காமராஜரோட அவருக்கு நிகராக எளிமையின் சிகரமாக பேசப்பட்டவர் மதுரை மாவட்டம் மேலூர் அப்படிங்கறதுல தும்பைப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல பிறந்த போலீஸ் மந்திரியா இருந்தவர். அன்னைக்கு உள்ள காலங்கள்ல ராணுவ மந்திரின்னு சொல்லுவாங்க. போலீஸ் மந்திரியாக இருந்த கக்கன். கக்கன் அப்படிங்கிறவர் ரொம்ப சிம்பிளிசிட்டிக்கு இன்ன வரைக்கும் அரசியல்ல 2 முக்கியமான தலைவர்கள் சொல்லப்படுவாங்க. அதுல ஒருத்தர் காமராஜர், இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய கக்கன் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவரு ரொம்ப முக்கியமானதா நம்ம பார்க்கப்படுது. காமராஜர் சத்தியமூர்த்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவரை ஆதரிச்சார். சரியா? ரொம்ப முக்கியமானது. ரைட். அடுத்தாப்புல 1933 ஜூன் 23ஆம் தேதி அவர் எந்த ஊர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்? ஆக்சுவலா விருதுநகர் நகராட்சி தேர்தலில் அவர் வந்து அப்ப கடத்தப்படுவார். நகராட்சி தேர்தலில் எதிர்கட்சியினால் கடத்தப்பட்டார். அப்புறம் யாருடைய முயற்சியால் அவர் மீட்கப்பட்டார்? முத்துராமலிங்க தேவர். யாருங்க? முத்துராமலிங்க தேவர். அவருடைய முயற்சியால அவர் மீட்கப்பட்டார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவருடைய ஸ்பீச் வந்து காமராஜருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காமராஜர், முத்துராமலிங்க தேவர் 2 பேருமே காங்கிரஸ் கட்சியில இருந்தவங்க தான். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்டு பிளாக் அப்படிங்கிறதுக்கு மாறுவாங்க. ஃபார்வர்டு பிளாக் அப்படிங்கிறது சரியா? சோ இதெல்லாம் முக்கியமானது. காமராஜரை பத்தி ரொம்ப குறிப்பா நம்ம பேச வேண்டியது. அப்ப தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1954. ஏன்னா ஆந்திர பிரதேசம்னு பிரிஞ்சதுக்கு அப்புறம், ஆந்திர பிரதேசம் சொல்லிட்டு மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லி இருந்தத சோ தமிழ்நாடு ஆந்திரான்னு பிரிச்சதுக்கு அப்புறம் முதலமைச்சர் இவர் தான் வராரு. 93 வாக்குகள் அப்படின்னு சொல்றீங்க. ரைட். சோ அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமானது. 1954 அப்படிங்கிறது ஏப்ரல் 13ஆம் தேதி. ஜாலியன்வாலாபாக் ஏப்ரல் 13ஆம் தேதி தான் அவர் வந்து மாநிலத்தினுடைய முதல்வராக பதவியேற்றார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். ரைட். அதுக்கப்புறம் அவரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டு விலகினாரா?
சோ குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போது காமராஜருக்கு பெரியார், அண்ணாதுரை போன்ற பிற கட்சி தலைவர்களின் ஆதரவும் இருந்தது அப்படிங்கிறது. பரமேஸ்வரன் என்ற பட்டியலினத்தவர் நாடு விடுதலை பெற்ற பின்பு இந்து அறநிலையத்துறை அமைச்சராக வகித்த முதல் ஆள் ஆவார். அது காங்கிரஸ்ல தான் எழுதி வச்சு ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடிய முதல் நபரை இந்து சமய அறநிலையத்துறையில கொண்டு வந்தாங்க. இதுதான் முக்கியம். நீங்க கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இனிமேல் நான் சொன்னாதாண்டா நீங்க கோயிலுக்குள்ள நுழையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரட்சி. ஒரு பிராமணர் இந்து சமய அறநிலையத்துறை மினிஸ்டரா இருக்கிறதுங்கிறது அது ஒரு சிறப்பு அல்ல. ஆனா ஒரு ஷெட்யூல் காஸ்ட், ஏன் ஷெட்யூல் காஸ்ட் ஒரு இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிறது நல்ல சிறப்புன்னு சொல்றோம்? கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. ஆரம்ப காலத்துல என்ன வச்சிருந்தாங்க? கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி நீங்க படிக்க கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. படிக்க கூடாது, படிப்பு அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல முன்னர் இருந்த இந்தியாவில சத்திரியர்களுக்கும் சரி சூத்திரர்களுக்கும் சரி படிப்பு அப்படிங்கிறது மறுக்கப்பட்ட காலம். அப்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும், பரமேஸ்வரன் எழுதி வச்சுக்கணும். இவர் தான் தமிழகத்தினுடைய முதல் ஷெட்யூல் காஸ்ட் ஹிந்து அந்தமாக இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை. இப்ப யாருங்க? மிஸ்டர் ரமேஷ். மிஸ்டர் ரமேஷ் எந்த தொகுதியில இருந்து? ஸ்ரீரங்கம் தொகுதி எந்த முதலமைச்சரோட தொகுதியாக இருந்துச்சு? செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய தொகுதியா இருந்துச்சு. இப்ப பரமேஸ்வரன் அப்படிங்கிறவரு காமராஜர் அவருடைய காலத்துல ரொம்ப முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, அப்போ இலவச மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது முதல்ல எந்த ஊர்ல? எட்டயபுரம். எந்த வருஷத்துல? 1956 அப்படிங்கிற ஒரு வருஷத்துலதான் இது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரியா? எந்த வருஷம் அவருடைய பதவி விலகல் அப்படிங்கிறது ஏற்படுது? 1963. காரணம் என்ன? கே திட்டம். என்ன திட்டம்? கே திட்டம். கே திட்டம் அப்படிங்கிற சொல்லக்கூடியது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இளையோர்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. கடைசியா காங்கிரஸ் அப்படிங்கிறது தமிழகத்துல முதலமைச்சராக இருந்தவர் யாரு? பக்தவத்சலம். நல்லா பேசுங்க. பக்தவத்சலம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பக்தவத்சலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட். அதோட காமராஜர் அப்படிங்கிறது அங்க கிடையாது. இவர் தன்னுடைய எத்தனையாவது வயதுல இவர் இறந்தாரு? 72 வயது. சரி இருக்கலாம். 72 வயதுல இறந்துட்டாரு. 73வது பிறந்த நாள் கொண்டாட இருந்திருப்பாங்க. சரியா? சோ அவருடைய 72வது வயதில் மாரடைப்பு காரணமாக ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற காரணத்தினாலதான் அவர் இறந்திருக்கிறாரு. ராஜாஜி மண்டபத்துல தான் அவருடைய இறுதி அதமாக இருக்கக்கூடிய மரியாதைக்காக வச்சிருந்தாங்க. சோ அவருடைய எந்தெந்த இடங்கள்ல அவருக்கு மணிமண்டபம் இருக்கு? சென்னை, விருதுநகர், கன்னியாகுமரி 3 இடத்துல வச்சிருக்காங்க. சென்னையில, விருதுநகர்ல, கன்னியாகுமரி 3 இடத்துல அவருக்கு நினைவு சின்னங்கள் வச்சிருக்காங்க. சென்னையிலயும் வச்சிருக்காங்க, விருதுநகர்லயும் வச்சிருக்காங்க, கன்னியாகுமரியிலையும் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரியா? இது முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. அவருக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு அழைக்கப்படுறாங்க? 1976. அப்ப கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுறவர் யாரு? காமராஜர் அப்படிங்கிறது பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது நூற்றாண்டு விழா எந்த வருஷம் கொண்டாடினாங்க? காமராஜருடைய நூற்றாண்டு விழா 2004. அதனால அவருக்கு 100 ரூபாய் அப்படிங்கிற ஒரு காயினும் 5 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறப்பு காயினும் வெளியிட்டாங்க. அவருடைய 100வது பிறந்த நாளை ஒட்டி 2004 அவருடைய 100th பர்த் ஆனிவர்சரி அப்படிங்கிறதுனால 100 ரூபாய் மற்றும் 5 rupees 100 and 5 rupees சிறப்பு நாணயங்கள் அப்படிங்கறது வெளியிடப்பட்டது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் எந்த வருஷம்? 1966. அப்ப நம்முடைய டொமஸ்டிக் ஏர்போர்ட் சென்னையில இருக்கிறதுக்கு யார் பேரு? காமராஜர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நிறைய தெருக்கள் அவருடைய பெயர்ல தான் இருக்கு. இன்னைக்கும் இந்திய நாடாளுமன்றத்துல டெல்லியில அவருடைய போட்டோ அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முகப்புலியே வைக்கப்பட்டிருக்கு. காமராஜ் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் வந்திருக்கு 2004ல. காமராஜர் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் அது வந்திருக்கு 2004ல. அது 2007ல இங்கிலீஷ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. இதுதான் காமராஜரை பத்திய முக்கியமான இன்னைக்கு தகவல்கள் அப்படிங்கிறது. நான் சொன்ன மாதிரி 10 மணிக்கு முடிச்சிடறான்னு சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கு. சரி பரவாயில்ல. சரியா? காமராஜர் அவர்களை பத்தி டீடைல் படிச்சாச்சா? இதுல இருந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி எந்த ஆண்டு முதல் அப்படிங்கிறது இந்த கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்படுதுன்னு தெரியுமா? 2006ங்க. நான் மதுரை இவரால் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளியில நான் 11th கிளாஸ் டீச்சரா இருந்தேன்.
அது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். விருதுநகர் இந்து நாடார் மேல்நிலைப்பள்ளி. விருதுநகர் இந்து நாடார் மேல்நிலைப்பள்ளியில 2006 அப்படிங்கறதுல +1 அப்படிங்கிறதுக்கு நான் கிளாஸ் டீச்சரா இருந்தேன். அப்ப அந்த ஸ்கூல் அவர் ஆரம்பிச்சு வச்ச ஸ்கூல் 1901 நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. அந்த 1901 1921 ஏதோ சம்திங் அவர் அது முக்கியமான இதா இருந்த போது அவர் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு அந்த பள்ளி ஆரம்பிச்சு. அந்த பள்ளியில தான் ஸோ ரொம்ப முக்கியமானது. அவர் 2006 அந்த ஸ்கூல்ல நான் இருந்தபோது முதல் முறையா கல்வி வளர்ச்சி நாள் அப்படிங்கறது கொண்டாடினாங்க. 2006 ஜூலை 15 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்படியே பார்க்கலாம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத பார்ப்போம்.